சகோதரர் பக்தசிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். ஜூன் மாதம் 16ஆம் தேதி. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. 1 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18 மற்றும் 19வது வசனங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய வெளிப்பாடு யோவான் ஸ்நானகனுக்கு படிப்படியாக தெளிவுபடுத்தப்பட்டது. முதல் நாளிலே ஞானஸ்தானம் கொடுக்கும்போது யோவான் அவரை பார்த்தான், ஆனால் அவன் அமைதியாக இருந்தான். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்றான். 3ஆம் நாள் அவரை கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். இதே போல ஆவிக்குரிய ரீதியில் நீங்களும் அனைத்தையும் ஒரே நாளில் பார்த்துவிட முடியாது. அவர் எப்படி பார்க்கிறாரோ அதை போலவே நீங்களும் பார்க்க உங்களுக்கு பல தெய்வீக தொடுதல்கள் அவசியம். யோவானுடைய அனுபவத்தில் நீங்கள் முன்னேற்றத்தை காணலாம். மற்றவர்களும் தன்னை போல இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று அவன் விரும்பினான். யோவான் இயேசுவை தேவ ஆட்டுக்குட்டி என்று அழைத்ததை கேட்ட சீஷர்கள் இயேசுவை பார்க்க விரும்பினார்கள். அவர்கள் தங்கள் இருதயங்களில், இவரே தேவ ஆட்டுக்குட்டி, நாம் இப்போது இவரையே பின்தொடர்வோம் என்று கூறி அவர்கள் யோவானை விட்டு இயேசுவை பின்தொடர்ந்தனர். கர்த்தர் திரும்பி அவர்களை பார்த்து, என்ன தேடுகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் தம்மை இன்னும் தெளிவாக பார்க்க விரும்புகிறார்கள் என்பதை கர்த்தர் அறிந்திருந்தார். நீங்களும் அவரை பின்தொடரும்போது அவரே திரும்பி உங்களை பார்ப்பார். அவர் உங்களிடம் கேட்பார், பிள்ளையே, உனக்கு என்ன வேண்டும்? வேலையா அல்லது உடல் நலமா போன்ற பல காரியங்களை நீங்கள் அவரிடம் கேட்கலாம். ஆனால் இந்த சீஷர்களுக்கு இத்தகைய விண்ணப்பங்கள் எதுவும் இல்லை. உங்களுக்கும் இப்படிப்பட்ட ஆசை இருக்கிறதா? ஆண்டவரே, நீர் எங்கே வசிக்கிறீர்? நீர் எங்கே இருக்கிறீர் என்று கேட்க. ஆனால் பல கிறிஸ்தவர்கள் ஜீவனுள்ள கிறிஸ்துவை கல்லறைகளில் தேடுகிறார்கள். உயிரோடு இருப்பவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறதென்ன? அநேகர் அவரை மனிதர்களால் கட்டப்பட்ட கட்டிடங்களில் பார்க்க விரும்புகிறார்கள். நீங்கள் அவரை தீவிரமாக தேடும்போதுதான் அவரை கண்டுபிடிக்க முடியும். உங்கள் எஜமான் எங்கு வசிக்கிறார் தெரியுமா? முதலில் அவர் உங்கள் இருதயத்தில் வசிக்க விரும்புகிறார். மனிதர்களால் உருவாக்கப்பட்ட கட்டடங்களை அவர் விரும்புவதில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஒரு கட்டிடம் கட்டுவதற்கு எத்தனை பேர் பணத்தை யாசிக்கிறார்கள் தெரியுமா? தயவு செய்து எங்களுக்கு கொஞ்சம் பணம் தாருங்கள், நாங்கள் தேவனுக்கு ஒரு வீட்டை கட்ட விரும்புகிறோம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு தேவனுடைய வீடு என்பதன் அர்த்தம் தெரியாது. தேவன் 2 இடங்களில் மட்டுமே வசிக்கிறார். அவர் உன்னதமான மற்றும் பரிசுத்தமான இடத்தில் வசிக்கிறார். மேலும் பணிந்த, நறுங்குண்ட மற்றும் நொறுங்குண்ட இருதயத்தில் வசிக்கிறார். ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 57ஆம் அதிகாரம் 15வது வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் பாவங்களை மன்னித்து உங்கள் இருதயத்தில் வந்து வசிக்கும்படி மரித்தார். உங்கள் இருதயம் அவருடைய வாசஸ்தலமாக மாற அவர் விரும்புகிறார். அவர் உன்னை நேசித்து உனக்காக மரித்தார். உங்களுக்காக அவருடைய கைகளும் கால்களும் காயப்பட்டது. நீங்களும் அவரை உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டால் அவர் உங்களை மறுரூபப்படுத்தி உங்கள் பயங்கள் அனைத்தையும் நீக்கி உங்களை பிரகாசிக்க செய்வார்.